மரணம். நேற்றைய சடலத்தை நாளைய சடலங்கள் இன்று சுமந்து செல்வதுதான் மரணம். பிறப்பு ஒரு கொடை என்றால் இறப்பு ஒரு வரம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருச்சபையோடு இணைந்து அனைத்து ஆன்மாக்களின் திருவிழாவை சீரும் சிறப்புமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் நம்மை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்த தாய், தந்தை, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். பிறப்பு ஒரு கொடை, இறப்பு ஒரு வரம். பிறப்பை விஞ்ஞானத்தால் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு உயிரினமும் பிறப்பதற்கு குறிப்பிட்ட கால வரையறை உண்டு. அவ்வாறே மனிதனுடைய பிறப்பையும் இந்த நாள், இந்த நேரத்தில், இந்த மணித்துளியில் பிறப்பான் என்பதை கணித்துவிட முடியும். ஆனால் பிறப்பை ஒருபோதும் மனிதனால் உருவாக்க இயலாது. எனவே பிறப்பு கடவுளினுடைய கொடையாக இருக்கின்றது. ஆனால் இறப்பை விஞ்ஞானமானாலும் சரி, மெய்ஞானமானாலும் சரி கணிக்கவே முடியாது. இந்த மனிதன் இந்த நேரத்தில் இப்படித்தான் இந்த நாளில் இறப்பான் என்பதை நம்மால் கணிக்க முடியாது. சிலர் நோயினால் இறந்து விடலாம், சிலர் திடீரென்று இறந்து விடலாம், சிலர் தற்கொலை செய்து கொள்ளலாம், சிலர் விபத்தில் இறந்து விடலாம், சிலர் இயற்கையாக இறந்து விடலாம். எனவே மரணத்தை நம்மால் கணிக்க முடியாது. படைத்தவனே அறிவான், பரமனே நிகழ்த்துவான். எனவே இறப்பு ஒரு வரமாக இருக்கின்றது. ஏன் இந்த கல்லறை திருவிழா? எதற்காக கத்தோலிக்கர்கள் கல்லறை திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றார்கள்? ஒவ்வொரு மதமும் இறந்தவர்களை நல்லடக்கம் செய்வதற்கு பல படிப்பினைகளையும் சடங்குகளையும் கொடுத்துள்ளது. இந்து மதத்தில் இறந்த சிலரை புதைக்கவோ சிலரை எரிக்கவோ செய்வார்கள். எரித்தவர்களின் சாம்பலை அஸ்தி என்று புனிதப்படுத்தி அதை கடலிலே கரைத்து அவர்களின் ஆன்மா இறைவனில் சங்கமிப்பதாக நம்பிக்கை கொள்கின்றார்கள். சிலர் வீட்டின் பக்கத்து தோட்டத்திலோ வீட்டிற்கு அருகிலோ புதைத்து அதில் ஒரு மரக்கன்றை நட்டு வளர்த்து அவர்களின் நினைவுகள் எங்களை சுற்றியே இருக்கின்றது என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து வருகின்றார்கள். இஸ்லாம் மதத்திலும் இறந்தவர்களை பல்வேறு சடங்குகள் மூலமாக நல்லடக்கம் செய்து கடவுளோடு இணைய செய்கின்றார்கள். அதுபோலவே கத்தோலிக்க மதத்திலும் நம்முடைய திருச்சபையின் சன்னதியில் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுகின்றார்கள். நல்லடக்கம் செய்யப்படுகின்றவர்கள் ஆலயத்திற்கு அருகிலோ அல்லது ஒரு தோட்டம் அமைத்து அதில் வழிமரபினராக நாம் ஒவ்வொருவரையும் அடக்கம் செய்து அதை கல்லறை தோட்டம் என்று அழைத்து புனிதப்படுத்தி ஜெபங்கள் செய்து அர்ச்சித்து இறந்த அனைத்து ஆன்மாக்களும் இறைவனை சென்றடைய வேண்டும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். அத்தகைய மாபெரும் சிறப்புமிக்க நாளைத்தான் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி திருச்சபையோடு இணைந்து இறந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். விவிலியத்தின் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கடவுளுக்கு கீழ்ப்படிதல் மிக்கவர், கடவுள் பயம் கொண்டவர், தன்னுடைய ஒரே மகனை கடவுளுக்காக அர்ப்பணிக்க திருவிழம் கொண்டவர். அப்பேற்பட்ட விசுவாசத்தின் தந்தையான ஆபிரகாமையும் இறப்பு விட்டு வைக்கவில்லை. அவருடைய மனைவி சாரா இறந்த பொழுது அவருக்காக துக்கம் கொண்டாடினார். அவரை நல்லடக்கம் செய்வதற்காக இத்தியரிடம் சென்று, என் வீட்டில் இறந்தாரை நல்லடக்கம் செய்வதற்கு கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று இத்தியரிடம் சென்று தன்னுடைய மனைவி சாராவை அடக்கம் செய்ய ஒரு நிலத்தை கேட்கின்றார். தொடக்க நூல் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அதே நிலத்தை இத்தியரிடமிருந்து ஆபிரகாம் இத்தியர் முன்னிலையில் பேசியபடி 400 வெள்ளிக்காசுகளை அன்றைய வணிக வழக்கத்திற்கேற்ப நிறுத்து கொடுத்தார்.
400 வெள்ளிக்காசுகளை கொடுத்து அந்த நிலத்தை இத்தியரின் முன்னிலையில் அவர் தன் மனைவி சாராவை அடக்கம் செய்வதற்காக வாங்கினார் என்பதை விவிலியம் நமக்கு கற்றுத்தருகின்றது. பிற்காலத்தில் சாராவை அதே இடத்தில் நல்லடக்கம் செய்து அவர் துக்கம் கொண்டாடுகின்றார். அந்நிலமும் அதிலிருந்த குகையும் இத்தியரிடமிருந்து ஆபிரகாமுக்கு உடைமையான கல்லறை நிலமாக உறுதி செய்யப்பட்டது என்பதை தொடக்க நூல் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இவ்வாறு ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராவையும் அவரையும் அவருடைய வழிமரபினரையும் நல்லடக்கம் செய்வதற்காக இத்தியரிடமிருந்து ஒரு நிலத்தை வாங்கினார். அந்த நிலமும் அதிலிருந்த குகையும் கல்லறை தோட்டமாக பிற்காலத்தில் அவருடைய வழிமரபினருக்கு இருந்தது என்பதை தொடக்க நூல் 23ஆம் அதிகாரம் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இவற்றை பின்னணியாக கொண்டு நாமும் இந்த கல்லறை திருவிழாக்களை கொண்டாடி வருகின்றோம். ஏன் இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை 2 மக்கபேயர் நூல் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அவர் நாம் அனைவரும் பாவிகள், பாவம் செய்கின்றவர்கள், இறந்த நாம் அனைவருக்கும் பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவம் போக்கும் பலியின் மூலமாகத்தான் நாம் இறந்த அனைவரும் நம்பிக்கையில் திளைத்து கடவுளை சென்றடைய முடியும் என்பதை மக்கபேயர் உணர்ந்தார். எனவே அவர் மக்களிடம் பணம் திரட்டி எருசலேமுக்கு சென்று பாவம் போக்கும் பலியை ஒப்பு கொடுப்பதன் மூலமாக இறந்தவர்கள் நம்பிக்கையினால் உயிர்த்தெழுவார்கள் என்பதை நாம் மக்கபேயர் நூலிலே மிக தெளிவாக வாசிக்கின்றோம். இவ்வாறு விவிலியம் கல்லறை திருநாளையும் இறந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதையும் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. விவசாயி ஒருவர் ஒரு மரத்தை நட்டு வளர்த்தான். அந்த மரம் வளர்ந்து ஓங்கி படர்ந்து எல்லோருக்கும் பலனை தந்தது. அந்த வழியாக சென்றவர்கள் அதனுடைய நிழலில் இளைப்பாறுதலை அடைந்தார்கள். அதனுடைய கனிகளை உண்டு பசியகற்றினார்கள், வாழ்வு பெற்றார்கள். பல்வேறு பறவைகள் வந்து அந்த மரத்திலே கூடு கட்டி தங்களுடைய வாழ்வை செழுமையாக நடத்தி கொண்டிருந்தன. ஒரு நாள் அந்த மரத்தை காணவில்லை. அங்கிருந்து அந்த மரமானது அகற்றப்பட்டிருந்தது. இதை கண்ட அனைத்து மக்களும் ஓடோடி சென்ற அந்த விவசாயியிடம், விவசாயியே, இங்கிருந்த மரம் எங்கே? நாங்கள் அதனுடைய நிழலிலே இளைப்பாறுதல் கொண்டோம், நாங்கள் அதனுடைய கனிகளை உண்டு பசி அகற்றினோம், வாழ்வு பெற்றோம், பல்வேறு பறவைகள் வந்து கூடி கட்டியதே, எங்களுக்கு வாழ்வளித்த இந்த மரத்தை ஏன் அகற்றி விட்டீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த விவசாயி இவ்வாறு பதில் சொன்னான். இந்த மரம் நான் வைத்தது, இது எனக்குரிய மரம். நீங்கள் இதனுடைய பயனை அடைந்திருக்கலாம், இதிலிருந்து கனிகளை உண்டு பசி அகற்றியிருக்கலாம், வாழ்வு பெற்றிருக்கலாம். ஆனால் இது எனக்குரிய மரம், நான் வைத்தேன், எனக்கு தேவைப்பட்ட பொழுது நான் எடுத்து கொண்டேன் என்று விவசாயி பதிலளித்தான். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கடவுளால் இவ்வுலகில் நடப்பட்ட மரங்கள், பலனளிக்கக்கூடிய மரங்கள். நம்மை கடவுளுக்கு தேவைப்படுகின்ற பொழுது நம்மை இவ்வுலகிலிருந்து எடுத்துக்கொள்வார். ஏனெனில் நாம் அவருக்கு உரியவர்கள். எனவேதான் விவிலியம் இறப்பை பற்றி மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கென்றே வாழ்கின்றேன், இறந்தாலும் இயேசுவுக்கென்றே இறக்கின்றேன். நான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருக்கே உரியவர்கள் என்பதை ரோமையர் 14:8 நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. சாவே கடைசி பகவன், அதுவும் அழிக்கப்படும் என்பதை 1 கொரிந்தியர் 15:26 நமக்கு விளக்கி கூறுகின்றது. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று யோவான் நற்செய்தி 11:25 நமக்கு விரிவாக எடுத்துரைக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் வாழ்ந்தார், இறந்தார், சாவை ஏற்றுக்கொண்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கடவுளின் மாட்சியில் பங்கெடுத்தார். இயேசுவை பின்பற்றி வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிறப்பில் பங்கெடுத்த நாம், அவருடைய உயிர்ப்பில் பங்கு பெறப் போகின்ற நாம் அவருடைய இறப்பிலும் பங்கெடுக்க வேண்டும்.
இறந்தால் ஒழிய உயிர்ப்பு இல்லை என்பதை இறைமகன் இயேசு நமக்கு மிக தெளிவாக விளக்கி கூறி நிகழ்த்தி காட்டி மாட்சியில் எல்லாம் வல்ல இறைவனின் வலது பக்கத்தில் வீற்றிருந்து நமக்கு அருளையும் ஆசீரையும் பொழிந்து கொண்டிருக்கின்றார். எனவே இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பில் பங்கெடுப்போம், உயிர்ப்பிலும் பங்கெடுப்போம். இறுதியாக ஒரு இறைமகன் கடவுள் யோசிக்க தொடங்கினான். மனிதன் ஜெயிக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னவென்றால் மரணம் என்பதை கடவுள் உணர்ந்து கொண்டான். இறப்பு இல்லையேல் மனிதன் கடவுளையும் கொன்று கொண்டான் என்பதையும் இறைவன் உணர்ந்து கொண்டான். இதை உணர்ந்து கொண்ட இறைவன் ஒரு மனிதனுடைய இறுதிச் சடங்கில் பங்கெடுக்க முன் வந்தான். அவன் மக்களோடு மக்களாக இறுதிச் சடங்கில் பங்கெடுத்தான். மக்களுடைய நிகழ்வுகளை கண்டு பூரித்து போனான். இறுதியில் மிகுந்த வருத்தத்தோடு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றான். ஏனெனில் அரைஞான் கயிற்றை அறுத்த பின்னும் மனிதனின் ஆணவமும் அகங்காரமும் ஆசையும் தீரவில்லையே என்ற மனவலியோடு அந்த இறுதிச் சடங்கிலிருந்து கடந்து செல்கின்ற பொழுது சில ஆன்மாக்கள் ஆண்டவனை அடையாளம் கண்டு கொண்டன. அப்பொழுது ஆண்டவர் கேட்டார், நீ யார் என்று. அதற்கு ஒரு ஆன்மா, நேற்று வரை முதலாளி, இன்று என் விலை எனக்கே தெரியவில்லை என்று புலம்பியது. 80 வயது வரை என்னை வாழ வைத்தாய், ஆண்டவனே உமக்கு நன்றி என்றது மற்றொரு ஆன்மா. எத்தனை காலம் வாழ்ந்தாய் என்பதல்ல, எப்படி வாழ்ந்தாய் என்பதுதான் வாழ்க்கை என்றான் ஆண்டவன். ஆண்டவனே, நான் இவ்வுலகில் படும் கஷ்டங்களை தாண்டி தற்கொலை செய்து கொண்டேன், அதுவே நல்லதாயிற்று என்றது ஒரு ஆன்மா. நான் கோழைகளோடு பேச விரும்பவில்லை என்றான் ஆண்டவன். ஆண்டவனே, என்னை படைத்தாய், ஏன் குழந்தையாக இருக்கும் பொழுதே இறப்பை கொடுத்தாய் என்றது ஒரு குழந்தையின் ஆன்மா. இந்த பாழா போன உலகில் நீ பிறந்ததே பாவம்தான், எனவேதான் உன்னை எடுத்துக்கொண்டேன் என்றான் ஆண்டவன். மற்றொரு ஆன்மா, நல்லவர்களை சீக்கிரம் எடுத்துக்கொண்டாய், கெட்டவர்களை அதிகம் வாழ வைக்கின்றாயே என்றது. அதற்கு ஆண்டவன், நல்லவர்களும் கெட்டவர்கள் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்களுக்கு மரணத்தை கொடுத்தேன் என்றான் ஆண்டவன். ஆண்டவனே, எல்லாவற்றையும் படைத்தாய், அனைத்தையும் கொடுத்தாய், ஏன் மதத்தை படைத்தான் என்றது ஒரு ஆன்மா. ஆண்டவனுக்கும் அடி சறுக்கும் என்றான் ஆண்டவன். இறுதியாக, ஆண்டவனே உனக்கு சாவு வராதா என்றது கடைசி ஆன்மா. ஆண்டவன் சொன்னான், மழலை பிறந்து சிரிக்கின்ற பொழுது நானும் சிரிக்கின்றேன், மனிதர்கள் பாவம் செய்கின்ற பொழுது நானும் இறக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அந்நிடத்தை விட்டு நகர்ந்து சென்றான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் எதை படைத்ததற்காகவும் வருந்தவில்லை, ஆனால் மனிதனை படைத்ததற்காக மனம் வருந்தினார் என்று தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்வால் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், மாட்சிப்படுத்துவோம், இறப்பில் பங்கெடுப்போம், உயிர்ப்பிலும் பங்கெடுப்போம். இன்று நாம் கல்லறை தோட்டத்தில் இணைந்து இறந்தவர்களுக்காக ஜெபிக்கின்ற நம்முடைய உதடுகளும், கூப்பிய கரங்களும், ஏற்றிய மெழுகுத்திரியும், ஊதுவத்தியின் நறுமணமும், போட்ட மாலைகளும் இறைவனை சென்று சேரட்டும். இறைவன் இறந்த ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் நித்திய வாழ்வை கொடையாக கொடுக்கட்டும். நாமும் ஒரு நாள் ஆண்டவனில் இணைவோம், நித்திய வாழ்வை பெறுவோம் என்ற நம்பிக்கையில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நம் வாழ்வை தொடர்வோம். ஆமேன்.